அஸ்ஸலாமு அலைக்கும். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வியரில் ஒருவர் இறந்து போனதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து அவரை 3 அல்லது 5 அல்லது தேவையென நீங்கள் கருதினால் அதற்கும் அதிகமான தடவைகள் இலந்தை இலை கலந்த தண்ணீரால் நீராட்டுங்கள். கடைசியில் கற்பூரத்தை அல்லது கற்பூரத்தில் சிறிதளவை சேர்த்து கொள்ளுங்கள். நீராட்டி முடித்ததும் எனக்கு தெரிவியுங்கள் என கூறினார்கள். நீராட்டிய பின் நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்ததும் தமது கீழாடையை எங்களிடம் கொடுத்து இதை அவரது உடம்பில் சுற்றுங்கள் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1258, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அவரை 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது நீங்கள் தேவையென கருதினால் அதற்கும் அதிகமான தடவைகள் நீராட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் அந்த சடலத்தின் தலைமுடியில் 3 பின்னல்களை முடிந்தோம் என உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக ஹஃப்ஸா பின்த் சிரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெரிவித்தார்கள். சஹீஹ் புகாரி 1259, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளின் சடலத்திற்கு தலைமுடியில் பெண்கள் 3 சடைகளை பின்னியிருந்தார்கள். பிறகு அவற்றை பிரித்து கழுவிவிட்டு பிறகு மீண்டும் 3 சடைகள் பின்னினார்கள். சஹீஹ் புகாரி 1260, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.